நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் தக்காளி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட போட்டு நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட சமையலில் நிறைய தக்காளி யூஸ் பண்ணவங்களுக்கு தக்காளி டிமாண்ட் ரொம்பவே பாதிச்சிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தக்காளி குறைச்சலாக யூஸ் பண்ணி சூப்பரான ரசம் எப்படி வைக்கிறது தான் நீ செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு குக்கரில் ஒரு கை அளவு துவரப்பருப்பு எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு தக்காளி பெருசாக எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் சின்னதாக கூட வச்சுக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கிராம் அளவு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவிட்டு துண்டுகள் போட்டு தக்காளியை நாளாக கட் பண்ணி போட்டு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றினா அது ரொம்ப பொங்கி வழியாதுங்கிறதுக்காக நம்ம குக்கரில் எப்போதுமே பருப்பு வைக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டால் நல்லது. அவ்வளோதாங்க. கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். அதை ஒரு 2-3 விசில் போட்டுக்கலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளாட்டியுமே ஒரு 1.5 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய். நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன். அதனால் அதை லேசாக வாசம் வர வறுத்து எடுத்துக்கிட்டு அதை நான் நல்லா இடிச்சிக்க போகிறேன். அம்மியில் நம்ம எப்படி இது பண்ணிக்கோமே அது மாதிரி குத்துக்கல்ல நம்ம இடிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். மிக்சியில் பொடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் இப்படி ரசத்தை இந்த மாதிரி இடித்து போடும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ஓரளவு இடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா. இது நல்ல வாசமாக இருக்கும் ரசத்துக்கு. நார்மல் ரசம்னாலே நான் இந்த மாதிரி சேர்க்குறது உண்டு. அது கூட ஒரு 7-8 பூண்டு 1-2 தோலை முழுசாக தோலை நீக்காமல் 1-2 தோலோட சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் தோலோட அப்படியே போட்டுருங்க. கழுவிட்டு அதை நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு அதுக்குள்ள ரெடி வெந்துருச்சு. நம்ம அந்த வெந்த பீட்ரூட்டை மட்டும் தனியாக எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம வடிகட்டில் கொட்டி நம்ம மேஷ் பண்ணிக்க போகிறோம். மேஷ் பண்ணி நல்லா வடிகட்டி அந்த சக்கையாக எடுத்துட போகிறோம் வெளியில். அவ்வளோதான். இப்போ நான் பீட்ரூட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது தக்காளி குறைச்சலாக ஒன்று போட்டால் போதும். தக்காளி இல்லாமல் நான் எப்படி ரசம் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். தக்காளியே இல்லாமல் நீங்கள் இது மாதிரி செஞ்சு நீங்கள் லெமன் கூட புழிஞ்சு வச்சுக்கலாம். புளிப்புக்கு நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இருந்தாலும் குட்டியோன்னு தக்காளி போட்டுக்கிட்டால் ஓகே தான். இப்போ இதை நம்ம பீட்ரூட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டில் ஒரு நம்ம அந்த எல்லாத்தையுமே வடித்தட்டில் நம்ம வடிச்சிக்கிட்டு நம்ம மேஷ் பண்ணிக்க போகிறோம். அந்த 2 பல்லு பூண்டு இருக்குது, தக்காளி இருக்குது, பருப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் அதில் மேஷ் பண்ணாலே நான் அதில் உள்ள சாரெல்லாம் கீழே வடிச்சிரும். வெறும் சக்கை தான் மேலே இருக்கும். கொஞ்சம் மிதக்கிறதுக்காக தக்காளியோட தோல் 1-2 தோல் எடுத்து நம்ம அந்த ரசத்தோட அந்த கரைசெல்லாம் போட்டுக்க போகிறோம். இப்போ அந்த சக்கையோடு சேர்த்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து போட்டு நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் எடுத்து ஊற போட்டு அதையும் நான் வச்சுருக்கேன். இப்போ பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துகிட்டு அதை இந்த வடிச்சோம் இல்லையா அந்த கரைசலில் ஊற்றிடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு நீங்கள் அந்த மிக்சியை கழுவுன தண்ணியை ஊற்றிக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த ரசத்தோட அந்த மசாலா அதையும் போட்டுட்டு இந்த நம்ம ஊற வச்சிருந்த புளியையும் நல்லா கரைச்சி அதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், இந்த பருப்போட வெறும் சக்கை அதோட சேர்த்து இந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டோம். தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. புளிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். உப்பு சரி பார்த்துட்டு நம்ம இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். அடுப்பில் வச்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஓரளவு இப்போ அப்படியே நல்லா தலை கொதிக்க அப்படியே எம்பும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை எவ்வளோ வேணுமோ அதை நல்லா தூவி இறக்கிக்கிட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இது நெய்யில் தாளித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் 1-1.5 டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை நெய்யை தான் நான் தாளிப்பேன். இப்போ கடுகு சூடு வந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டு நான் தாளிக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதுமான பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுட்டு இப்போ கொஞ்சோன்னு வாசத்துக்கு அந்த நெய்யில் கொஞ்சோன்னு போடுறேன். போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நான் எடுத்து தாளித்து கொட்டிடுறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான ரசம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். தக்காளி ரொம்ப யூஸ் பண்ணாமலே இதில் ரசம் நிறைய தக்காளி போட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மணமாக நல்ல சூப்பரான ரசம் ரெடி. செய்வதும் ரொம்ப ஈஸி. காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கூட இந்த மாதிரி செஞ்சு நெய் போட்டு சாதத்தில் இது கிளறி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட சிம்பிள் ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தாலே முடிஞ்சிடுச்சு. லஞ்சுக்கும் திடீர்னு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.